ரெஸ்ட் ரூம்ல இருந்து அந்த ஜன்னல் வழியா ஒரு வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த வீடியோ தான் பெரிய ஆதாரமாவே இருந்திருக்கு இந்த அஜித்குமார் கேஸை பொறுத்த வரைக்கும். இந்த கேஸ்ல வந்து அந்த வீடியோல அடிச்சிட்டு இருக்க அந்த காவலர் தான் வந்து ராஜா அவர்கள். அந்த ராஜாவுடைய வீட்டுல தான் போயிட்டு நேத்து விசாரணை மேற்கொண்டிருக்காங்க சிபிஐ. அவங்க ஃபேமிலி இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாயிருக்கு. இப்ப நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னா, மேலும் 5 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இன்னைக்கு ஆஜராகிறாங்க விசாரணைக்கு. அந்த 5 பேர் யாருன்னா, காரை பார்க் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் போய் கேட்டவர் தான் ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோ டிரைவர் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு வந்து கொடுத்த இன்னொரு நபர். அது மட்டும் இல்லாம அஜித்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் பிரவீன்குமார், வினோத்குமார், இவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அஜித்குமாரோட. இவங்க 5 பேரும் தான் இன்னைக்கு விசாரணைக்கு உள்ள போயிருக்காங்க சிபிஐக்கு. இவங்க நேர்ல பார்த்த சாட்சிகளாவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சம்பவம் நடந்த அந்த இடத்துல அஜித்குமார கடைசியா பார்த்தவங்களும் இவங்களா தான் இருக்காங்க. விசாரணையில இவங்க கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப வந்து பெரிதாகவே பேசப்படும்னே சொல்லலாம்.